பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் லெசன்ல 4th லெசனும் ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசனும் கவர் ஆகக்கூடிய இந்த ஷார்க் அமைப்புன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. அப்படிலாம் இந்தியா நெய்பர்ஹுட் கண்ட்ரின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது சங்கிங் மெத்தட் மூலியமா இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பெயின் எம் ஸ்டாண்ட் ஃபார் மாலத்தீவ்ஸ், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பூட்டான், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பங்களாதேஷ், எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா, பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாகிஸ்தான், A stands for Afghanistan, I stands for India, N stands for Nepal. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் கண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா இந்த இந்தியாவை மட்டும் நம்ம எழுதக்கூடாது, மற்ற எல்லா ஸ்டேட்டும் மற்ற எல்லா கண்ட்ரியும் எழுதலாம். ஸோ சார்க்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம இது எல்லாமே எழுதணும். சரிங்களா? ஸோ இது போன்ற உங்களுக்கு ஒரு குட்டியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கிட்டு யூஸ் ஆகும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம்.